அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு டமால் டுமால். நண்பர்களே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் டூர் போக போகிறோங்க. ஒன் டே டூரு. காலையிலே நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க வேனில். அவங்களே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, லஞ்சு கொடுத்துருவாங்க. ஈவினிங் 4 மணிக்கு நேரத்தில் வந்து நம்ம ஹோட்டல்லே ட்ராப் பண்ணிட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டூர் தாங்க புக் பண்ணியிருக்கோம். நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புக்கெட்டில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1300 பாத்துக்கு புக் பண்ணேன். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3300 அப்படி வரும் பக்கம். இது வந்து நிறையா அங்கே டூரிஸ்ட் சென்டர் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேரம் பேச முடியுதோ அவங்க சொல்லுவாங்க ஒரு 3000 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அது நம்ம பேரம் பேசுறதுல தான் இருக்குது. பார்கெனிங் பண்ணி நான் 1300 பார்க்குக்கு இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. 1300 பாத்து எப்படியோ பேசி புக் பண்ணிட்டேன் ஒரு டூரிஸ்ட்டில். நான் எங்கே புக் பண்ணுன்ற டீட்டெயிலெலாம் அவங்களுக்கு நான் சொல்லலை. பட்டு ஏன்னா அது வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் டூரில் வந்து நிறைய ஐலாண்டு காட்டுவாங்க. அதில் வந்து ஒரு ஐலாண்டு வந்து காட்ட மாட்டாங்க இந்த டூரில். அது நானே மிஸ் பண்ணிட்டேன், தெரியாமல் புக் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் வரும்போது அதை பார்த்து புக் பண்ணிக்கங்க. இன்னொரு ஐலாண்டு அது என்னென்னு நான் உங்களுக்கு வீடியோ போகும்போது சொல்கிறேன். அது எந்த ஐலாண்டு இந்த டூரில் காட்ட மாட்டாங்கன்ட்டு. இப்போ நம்ம வந்து ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். காலைல மணி வந்து 8 மணி ஆகுது. அவங்க வந்து 8 மணிக்கு வந்து என்னோடய ரூம் அட்ரஸ் வந்து முன்னாடியே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அந்த ரூம் அட்ரஸில் லாபியில் வந்து 8 மணிக்கு வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து கூப்பிட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 8:15 வந்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க சொன்ன டைமில் போய் லாபியில் நிற்கணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ரிசப்ஷனில் வந்து சம்திங் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ப்பாக நின்றுட்டேங்க. ஐலாண்டு எல்லாமே பஞ்சுவாலிட்டியாக இருக்காங்க. சொன்ன டைமில் கரெக்டாக வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் வேன் வந்துடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் சோலோவாக வந்துருக்கிறதுனால எனக்கு ஃப்ரெண்ட் சீட்டு கொடுத்துட்டாங்க. மற்றவங்க நான் இருக்கும்போதே நான் தான் லாஸ்ட்டு போல இருக்குது. என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க லாஸ்ட்டு. மற்றவங்களாம் நிறைய பேர் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணிட்டு என்ன தான் லாஸ்ட்டாக வந்து கூப்பிட்டு போனாங்க. நல்லா எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ கார் மாதிரி. அது காராக இல்லை வேனானே தெரியல. அது சொன்னால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா லக்ஸரியாக இருந்துச்சுங்க. புது வேனு. பார்த்திங்கன்னா டிரைவரு நல்லா ஹீரோவாட்டாக இருக்கார் பாருங்க. நாங்கள் போகிற அந்த ஜாலி டூர் மாதிரியே அவரும் அதுக்கிட்ட நல்லா ஃபன்னாக ட்ரெஸ் போட்டு வந்துருக்காரு பாருங்க. இப்போ பார்க்குறீங்களே இதுதான் தாய்லாண்டோட ரோடு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கவனிச்சேங்க. ரூல்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக இருப்பாங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நடுவில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே ரோடு நடுவில் யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு பிரேக் வச்சு நிறுத்துவாங்க. நான் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள ரோடை கிராஸ் பண்ணுறவங்கள மதிக்க மாட்டாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே நம்மளை ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் அவங்க போக பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம காலை ரோடை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சாலே அவங்க பிரேக் வச்சு நிறுத்திடுவாங்க. வந்துட்டோங்க. இங்கே தான் இங்கே வந்துட்டு ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணிட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணார், எல்லோரையும் பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹார்பருங்க. ரூமில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டருங்க தள்ளி கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் ஆச்சுங்க. ஒரு 9 மணிக்கெலாம் நாங்கள் வந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஹார்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து டிரைவர் ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஹார்பர் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் கம்பெனி வந்து இங்கே இந்த ஹார்பருக்கு நம்ம எப்படியாவது வந்தோன்னா இங்கே இங்கே நிறைய இந்த டூரிஸ்ட் கம்பெனி இருக்குதுங்க. இங்கே வந்து கூட புக் பண்ணலாம் போல இருக்குது. நம்ம புக் பண்ண ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து அந்த டூரிஸ்ட் கம்பெனி ஸ்டாஃபில் இருந்தாங்க. அவங்க வந்து என் பேர் வந்து செக்லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்து டிக் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பேண்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த பேண்டை வந்து கையில் போட்டுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பேண்டு தான் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்க. ஒரு கம்பெனிக்கும் ஒரு கலர் பேண்டுங்க. இங்கே ஆரஞ்சு கலரு, மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரு,
ரெட் கலரு அந்த மாதிரி. என்னை வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணேன், போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு. பனானா, அப்புறம் அங்கே கேக்கு, சுட தண்ணி, இதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. கூல்ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, மேங்கோ ஜூஸு, லெமன் ஜூஸு, என்ன பிஸ்கெட்டு எல்லாம் இருந்துச்சுங்க. நான் பனானா சாப்பிட்டேங்க. பனானா சாப்பிட்டு அங்கே வந்து ஒரு சாக்லேட்டு கேக் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க கவரில். அது ஒரு 4-5 எடுத்து சுற்றி பேக்கெட் வச்சுருந்தேங்க. சரி போகிற வழியில் சுற்றி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 எடுத்து பேக்கெட்டு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு பிஸ்கெட் ட்ரை பண்ணாங்க. பிஸ்கெட்டு சுத்தமாக எனக்கு என்னமோ செட் ஆகலை, நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. நான் வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். அடுத்தது சாப்பிட்டு முடிச்சோடனே டக்குன்னு அங்கே வந்து அந்த ஆரஞ்சு ஒரு பீச்சில் அப்படின்னு சொல்லி நம்ம போகிற டூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம எங்கெங்கே போக போகிறோம், எங்கெங்கே ஸ்டே பண்ண போகிறோம், எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. Okay, good morning, everybody. Good morning. Welcome JP Andaman Tour. Okay, my மொத்தம் name is இதில் வந்து Adam. I will be your guide. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஐஸ்கிரீம் கேவ்னு சொல்லிட்டு ஒரு கேவில் வந்து நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாப் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுங்க. அங்கே தான் ஜேம்ஸ் பாண்ட் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த மலை ஒரு 007 ஒரு படத்தில் வந்து அந்த ஹில்லை வந்து காட்டுவாங்க, அதனால் ஃபேமஸ், அதில் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஷூட்டிங் எடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. தேர்டு வந்து லஞ்சுங்க. ஒரு ஐலாண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் வந்து இந்தோனேஷியா பீப்புள் தாய்லாண்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதோ சம்திங் அங்கே ஒரு ஹிஸ்ட்ரிங்க. அந்த முஸ்லீம் பீப்புள், இந்தோனேஷியா பீப்புள் தாங்க அந்த கடலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு 1000 பேர் வாழ்கிறாங்க. மத்தியானம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தோனேஷியா ஐலாண்டு, அந்த மெதக்கம் ஐலாண்ட் வீடுகளில் தான் ஒரு ஹோட்டலில் லஞ்சு. அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கயாக்லிங், அது பேர் கயாக்லிங்க குள்ளோக்குள்ளங்க ஏதோ ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போட்டு இருக்கும். ஒருத்தர் வந்து நம்மளை வந்து சின்ன போட்டில் கூப்பிட்டு போவார். ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நடுக்கடலில் அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே சுற்றி ஹில்லாக இருக்கும். அது நடுவில் அது இயற்கையாகவே அவர் வந்து கடல் தண்ணி வந்து உள்ளே சூழ்ந்து கிடக்குங்க. அது உள்ளே அப்படியே ஒரே ரவுண்டு ஒரு 20 மினிட்ஸ் ரைடு, அதை கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கடைசியாக ஒரு ஐலாண்டில் போய் விட்ருவாங்க, சின்ன ஐலாண்டில் போய் விட்ருவாங்க. அந்த ஐலாண்டில் நம்ம பீச்சில் குளிக்கிறது, அப்புறம் பியர் இருக்குங்க விற்கும், அப்புறம் சாப்பாடு விற்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அங்கே வந்து கொஞ்சம் ஹைலாண்ட் ரிலாக்ஸ், 1 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்து இந்த துறைமுகத்தில் விட்ருவாங்க. நம்ம இங்கேருந்து நம்ம வேனில் திருப்பி வந்த வேன்லேயே பிக்கப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ஹோட்டல் ரூமில் இறக்கி விட்ருவாங்க ஒரு 6 மணிக்கெலாம். அதுதான் பிளானு. அந்த பிளானை தான் அவர் சொல்லியிருந்தார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஸ்பீட் போட்டில் தாங்க கூப்பிட்டு போவாங்க. இந்த டூர் வந்து நமக்கு வந்து ஸ்பீட் போட்டு, அந்த ஸ்பீட் போட்டில் ஒரு 30 பேர் 35 பேர், நான் போகும்போது ஒரு 35 பேர் இருப்பாங்க. இது 35 கூட இல்லைங்க, ஒரு 30க்கும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் தான் இந்த ஸ்பீட் போட்டில் கூப்பிட்டு போவாங்க நம்மளை. இப்போ அந்த ஸ்பீட் போட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது பார்த்திங்களா பவர் பேங்க்கு வந்து ரெண்ட்டுங்க. இங்கேருந்து ரெண்ட்டு பே பண்ணி பவர் பேங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்து அப்படியே சொல்லிட்டு போகணும், செல்லு சார்ஜ் பண்ணணும். சின்ன அங்கே வேன் மாதிரி ஒரு செட்டப்பு நம்மளை எல்லோரும் பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த துறைமுகத்துக்கு ஒரு பாலம் மாதிரி கட்டியிருந்தாங்க. அந்த பாலத்தில் நம்ம கூப்பிட்டு போனால் அந்த ஸ்பீட் போட்டில் இருக்கும். அந்த ஸ்பீட் போட்டில் போய் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்த பார்த்துருக்கோம். இதில் இந்த டூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரீசன் அதுனா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகிடுச்சிங்க. எகிப்துலேருந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. அவங்கள தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் நான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த 2 பேருமே. எனக்கு அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்க கூட தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இந்த டூரை நான் என்ஜாய் பண்ணேன். இப்போ ஃப்ரெண்டாக மாட்டாங்க, போகும்போது தான் நான் அவங்க கூட
கம்பெனி கொடுத்தாங்க எனக்கு நல்லா. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு கரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்க. எல்லாம் இறங்குறோம். இதாங்க ஸ்பீட் போட்டு. இந்த ஸ்பீட் போட்டில் தாங்க நம்ம 1 டே ஃபுல்லாக இந்த ஸ்பீட் போட்டில் தாங்க நம்ம இருக்க போகிறோம். அது ஃப்ரண்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீட் போட்டில் ஃப்ரண்ட் சைடு இருக்கு பாருங்கள். அங்கே வந்து அங்கேயும் உட்காரலாம், உள்ளேயும் உட்காரலாங்க. நான் ரொம்ப லாஸ்ட்டில் வந்ததுனால சரி நமக்கு ஃப்ரண்ட் ரோட்டு கிடைக்காது, அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிப்பாங்க, நம்ம எப்படியும் பின்னாடி தான் உட்காந்தாகணும் அப்படின்னு நான் நினச்சேங்க. கடைசியில் ரொம்ப எனக்கு அன்றைக்கி லக் அடிச்சுதுங்க. யாருமே வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காரலங்க, எல்லாம் பயந்தாங்க. ஸ்பீட் போட் ஸ்பீடாக போவோம், அதில் இன்னும் தண்ணியெலாம் மேலே அடிக்குன்னு சொல்லிட்டு யாரும் ஃப்ரெண்டில் உட்காரலங்க. அந்த இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எகிப்திய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தாங்க சொன்னேன். எனக்கு இங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகலை, போக போக தான் அவங்க அந்த டூரில் வந்து ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க. நான் கடைசியாக வந்தேங்க. நமக்கு கிடைக்காது, எல்லாம் போய் உட்காந்து ஃப்ரெண்டில் உட்காந்துப்பாங்க தான் நினச்சேன். கடைசியில் யாரும் உட்காரலங்க, என் லக்கு. ஏறி உட்கார போகிறோங்க, உள்ளே வந்துட்டோம். ஸ்பீட் போட்டு என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைமாக நான் ஸ்பீட் போட்டில் போக போகிறேங்க. பார்த்தீங்களா இன்ஜின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். 3 இன்ஜினுங்க, ஹோண்டா இன்ஜினு. இதாங்க ஸ்பீட் போட்டு. செம்ம ஸ்பீடு போகுங்க, மணிக்கு ஒரு 80-90-100 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். நான் வந்து குரூப்பில் யாருமே இந்தியன்ஸ் இல்லைங்க, ஃபாரினர் தான். இங்கே பாருங்கள் உட்காந்துட்டேன், ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டேங்க. போட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் அந்த எகிப்தியன் ஃப்ரெண்ட்ஸு. சரிங்களா, இவ்வளோ செம்மையாக இருக்கார் பாருங்கள், அது அவரோட ஃப்ரெண்டு. இங்கே ஃப்ரெண்டில் இருக்கிறாரு பாருங்கள். இந்த ஃப்ரெண்டில் இவங்க இந்த ஃப்ரெண்ட் ரோவில் நாங்கள் மட்டும் தாங்க இருந்தோம். இந்த எகிப்தியர் 2 பேர், அப்புறம் வந்து அதே எகிப்தியனில் இன்னொரு பையன் பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தாங்க இருக்கார் பாருங்கள். இவர் தான் ஒரு 40-50 வயசு இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்சிலேருந்து 2 கப்புளுங்க. அப்புறம் இவங்க என்ன நாடுனே தெரிலங்க, அது ஏதோ ஒரு நாடு சொன்னாங்க, அந்த நாட்டிலேருந்து 2 கப்புளுங்க. எனக்கு ஃப்ரெண்டில் ஒரு கப்புள் இருந்தாங்க. அவரை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அந்த ஜேம்ஸ் பாண்டு படத்தில் நடிக்கிற ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அவர் தான் ஏதோ டூர் சுற்றி பார்க்க நம்ம கூட வராரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்க. அவரை பார்த்தா எனக்கு அந்த ஜேம்ஸ் பாண்டு படத்தில் நடிச்ச ஒரு வில்லனாக நடிச்ச ஒரு மாதிரி இருந்தாருங்க அவர் பார்க்குறதுக்கு. நான் அவங்ககிட்ட போய் ஓப்பனாக சொல்லிட்டேன், நீ யூ லுக் லைக் ஜேம்ஸ் பாண்டு மூவி கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. சிரித்தாங்க அவங்க ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து ஊந்து நான் சொன்னதை பார்த்துட்டு. போட்டு கிளம்பிச்சிங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுக்க சொன்னாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டலன்னா 3000 பார்த்து ஃபைனா. இங்கே இது கடல் போலீஸ் வந்து இருப்பாங்களாம், அவங்க பார்த்தாங்கன்னா யார் லைஃப் ஜாக்கெட் போலையோ 3000 பார்த்து ஃபைனுன்னாங்க போட்டில் ஏறி உட்காரும் போதே. சரின்னு எல்லாம் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டோம். செம்ம ஸ்பீடுங்க, காற்று பயங்கரம், காற்று. செம்ம காற்று அடிச்சுதுங்க, ஃபோனை பிடிக்க முடியல என்னால். பக்கத்தில் பார்த்தீங்களா நம்ம தலைவர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் குறுகுறுன்னு என்ன பார்க்குறாரு, இவன் நான் வீடியோ எடுத்துனுங்கிறான்னு. ஃபோனை பிடிக்கவே முடியலங்க. அதே போல் இந்த டூரில் ஒரு விஷயம் நடந்ததுங்க, அதை நான் போக போக சொல்கிறேன். நான் இந்த டூரில் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேங்க. எனக்கு நிறைய விஷயம் நடந்ததுங்க இந்த டூரில். நான் எதிர்பார்க்காததெல்லாம் வந்ததுங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க, அதெல்லாம் நடந்துச்சிங்க. அதெல்லாம் போக போக சொல்கிறேங்க. இதோ பாருங்கள், இவர் தாங்க அவர். பார்த்தீங்களா டக்குனு ஒரு செகண்டில் போயிடுச்சு பாருங்கள். அந்த ஜேம்ஸ் பாண்டு வில்ல மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டாரு பாருங்கள், அவர் தாங்க. இந்த பாருங்கள், நான் போகும்போதே
கடலுக்கு நடுவில் சின்ன 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 தீவுங்க, நிறைய தீவுங்க கிராஸ் பண்ணி தாங்க போச்சு போட்டு. சின்ன சின்ன தீவுங்கங்க கடலுக்கு நடுவில். பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம ஊர்லலாம் எப்படிங்க மலை இருக்கும்ல, அங்கே வந்து கடலுக்கு நடுவில் தாங்க எல்லா மலையுமே. சின்ன சின்ன தீவாக அப்படியே ஃபுல்லாக தீவுனா வெறும் பிளெயினாக மட்டும் பிளெயினாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய மலையாக இருக்குங்க. தீவுலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மலை. அந்த சரௌண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சுங்க. நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டு ஃபீல் இருந்துச்சுங்க. அதேமாதிரி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தண்ணி மாதிரி இருக்காதுங்க, க்ரீன் கலரில் இருக்கும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுக்கு போகிற தண்ணி வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஒரு ப்ளூ ஒரு கலராக இருந்துச்சுங்க. பட்டு இந்த பிபி ஐலாண்டு இதிலே இன்னொரு டூர்ண்ணா, இதே மாதிரி ஒரு டூருங்க, இன்னொரு டூரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ப்ளூ கலர் இருந்துச்சுங்க. சரிங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. பார்ட் 2வாக நம்ம போட்டுடலாங்க. பார்ட் 2வில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த தீவுக்கு போகணுன்றதை நான் பார்ட் 2வில் சொல்கிறேங்க. பாய்.